ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். நேற்று குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போனோம் கிருத்தின்னு சொல்லிட்டு. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது, கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இழுக்கும் குமரன் அவன் கலையா குன்றத்தூர் முருகன். என்ன ஒரு அழகு தெரியுமா? இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. முருகரோட 6 படையில் 7வது ஒரு படையாக இருக்கலாம் இந்த குன்றத்தூர் முருகருடைய கோவில். எங்கேயுமே காணாத ஒரு சிறப்பு. முருகர் வடக்கு நோக்கி இருப்பார். மற்ற எல்லா இடத்துலையுமே கோவில்கள் மூலஸ்தானம் எப்பவுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் அந்த முருக பெருமான் வடக்கு நோக்கி இருக்கிறார். வடக்கு வளர்கிறது என்று சொல்வார்கள். இங்கே இருந்து நம்ம போனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணமும் எல்லா செல்வ செழிப்பும் பெறுவாங்க. அதே மாதிரி அந்த படிக்கட்டு 84 படிக்கட்டு தான் அங்கேருந்து அந்த சென்னை நகர். ஏன்னா சென்னைக்கு அருகிலேயே இருக்குது இந்த குன்றத்தூர் முருகர் கோவில். அங்கேருந்து அந்த சென்னை நகரை பார்க்கும்போது என்ன ஒரு அழகாக இருக்கும் தெரியுமா? வசீகரமான அந்த மலை மீது இருந்து பார்க்க சென்னை நகரே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே பக்கத்திலேயே பெருமாள் கோவில். எல்லா வளங்களையும் தர பெருமாள் இருக்கார். மாமனும் மருமகனும் அருகருகே இருக்காங்க. வாங்க அந்த குன்றத்தூர் முருகர் கோவிலை போய் பார்த்து முருகப்பெருமானுடைய அருளையும் அதே மாதிரி பெருமாளுடைய அருளையும் பெற்று செல்லுங்க. வாங்க குன்றத்தூர் முருகனை தரிசியுங்கள். எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழுங்கள்.